செழுமையும் வளமையும் மிகுந்த அழகான கடலூர் மாவட்டம் பல வரலாற்று சுவடுகளை தாங்கி பல்லவ சோழ பாண்டிய ஆட்சிகளின் சாட்சியாக விளங்குகிறது. தென்பெண்ணையாறு, கெடிலம், வெள்ளாறு, பரவலாறு ஆகிய ஆறுகளை கொண்டு வேளாண்மையில் செழித்து விளங்குகிறது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் பராந்தக சோழன் காலத்தில் உருவாக்கப்பட்ட வீரநாராயணன் பேரேரி என்று கல்வெட்டுகள் குறிப்பிடும் வீராணம் ஏரியானது 16 கிலோமீட்டர் நீளத்துடன் ஆழி போல் பறந்து விரிந்து பல்லாயிரம் ஏக்கர் விளை நிலங்களுக்கு பாசன ஏரியாகவும் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஆதாரங்களில் முதன்மையானதாகவும் திகழ்கிறது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவே அஞ்சிய காலத்தில் தனது குடும்ப சொத்துக்களை விற்று ஒத்துழையாமை இயக்கம், நீல் சிலை அகற்றும் போராட்டம், உப்பு சத்தியாகிரகம் என தொடர்ந்து இந்திய விடுதலைக்காக போராடிய காந்தியடிகளை நேரில் சென்று சிறையில் சந்தித்த அஞ்சலை அம்மாள் பிறந்த மண் இது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கடலூர் மாவட்டத்திற்கு கள ஆய்வு மேற்கொள்ள வருகை புரிந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இருகரம் கூப்பி வாஞ்சையுடன் வரவேற்கிறோம். கண்களில் கருணையோடு களத்தில் செயல் வீரராக 24 மணி நேரமும் மக்களை பற்றியே சிந்திக்கும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தன் சிந்தையில் உதிக்கும் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகிறார். அந்த திட்டங்கள் கடைக்கோடியில் வசிப்பவருக்கும் கிடைக்கிறதா என்பதை ஒவ்வொரு மாவட்டத்திலும் கள ஆய்வு மேற்கொண்டு கண்காணிக்கிறார். கடந்த 3 ஆண்டுகளில் கடலூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ள எண்ணிலடங்கா திட்டங்களை எண்ணி பாருங்கள். மகளிரின் தன்னம்பிக்கையை வளர்க்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 4,50,134 மகளிருக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய். பெண்களின் உழைப்பினை சேமிப்பாக மாற்றிடும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட விடியல் திட்டத்தின் மூலம் 18,61,00,000 முறை கட்டணமில்லா பயணங்கள். தாய்மார்களின் பணிச்சுமையினை குறைத்து குழந்தைகள் பசியின்றி கல்வி பயில உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் மூலம் 64,147 குழந்தைகள் பயன். பெண்களின் உயர்கல்வி கனவுக்கு கரம் கொடுக்கும் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் 13,018 மாணவிகளுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய். ஆண்களின் உயர்கல்விக்கு ஏணி அமைக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் 13,514 மாணவர்களுக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய். இளைஞர்களுக்கு திசை காட்டியாய் விளங்கும் முதலமைச்சரின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் 1,01,108 மாணவர்கள் பயன். விளிம்பு நிலை மக்களின் ஆரோக்கியத்தினை பாதுகாத்திட உருவாக்கப்பட்ட மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் 8,53,822 நபர்கள் பயன். வீடற்றவர்களின் சொந்த வீடு கனவினை நிறைவேற்றும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் மூலம் 3,500 நபர்கள் பயன். பெண்கள் சுயமரியாதையோடு வாழ உதவும் வகையில் 73,646 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு ரூபாய் 4,301 கோடி வங்கிக் கடன் உதவி. வேளாண் பெருங்குடி மக்கள் தங்களது விளை நெல்லை உரிய விலையில் எளிதாக விற்பனை செய்திட ஏற்படுத்தப்பட்ட 235 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் 51,123 விவசாயிகளிடமிருந்து 7,99,227 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் ரூபாய் 5,07,0 கோடி மதிப்பீட்டில் சிதம்பரத்தில் பட்டியலின மக்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபட்ட தலைவர் ஐயா இளைய பெருமாள் நூற்றாண்டு நினைவு அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 479 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,68,000 பொதுமக்களுக்கு நாளொன்றுக்கு 135 லிட்டர் வீதம் குடிநீர் விநியோகிக்கும் திட்டம். பரவனாற்றில் ஏற்படும் வெள்ளப்பெருக்கினை கட்டுப்படுத்திட 81.12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறுவாள் மூக்கு என்ற இடத்தில் வெள்ளத்தடுப்பு திட்டப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. மஞ்சக்குப்பம் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி 19,33,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. அரசு தலைமை மருத்துவமனையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 படுக்கை வசதிகளுடன் அவசர பிரிவு கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி பசிப்பினி போக்கிய பண்பாளர் வள்ளலார் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் 5ஆம் தேதி தனிப்பெரும் கருணை நாளாக கடைபிடிக்கப்படும் என பார் போற்றும் பேராளர் நம் முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ளது. வடலூரில் திரு அருட்பிரகாச வள்ளலார் சர்வதேச மையம் 99,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த வரிசையில் இன்றைய நாளில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ரூபாய் 120.81 கோடி மதிப்பீட்டில் 133 புதிய பணிகள், ரூபாய் 200.06 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 27 மாநகர் பகுதிகளில் 148.7 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம், ரூபாய் 384 கோடி மதிப்பீட்டில் 178 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி, ரூபாய் 479 கோடி மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் ரூபாய் 57.96 கோடி மதிப்பீட்டில் 560 அடுக்குமாடி குடியிருப்புகள், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ரூபாய் 61.30 கோடி மதிப்பீட்டில் 225 முடிவுற்ற உட்கட்டமைப்பு பணிகள் என ரூபாய் 705 கோடி செலவில் 602 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து 44,689 பயனாளிகளுக்கு ரூபாய் 387 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்கிறார். ஆக மொத்தம் ரூபாய் 1,476 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளையும் நலத்திட்ட உதவிகளையும் வழங்கியுள்ள அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிதும் நந்தும் என்ற புறநானூற்று பாடல் வரிகளுக்கு ஏற்ப நெறியறிந்து ஆட்சி புரியும் பண்புடை வேந்தராகிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம்.